காட்டுறேன். என்னடா இத்தனோன்னு ஃபுட்ஸை வாங்கிட்டு இதுக்கு எவ்வளோ பேசுகிறான்னு நினைக்காதீங்க. நான் தனியாக ஃபுட்ஸும் வாங்கி எதுவுமே இது இல்லை, திருப்பி போய் விட்டுட்டு தான் வந்தோம். சரி அவங்ககிட்டயே கொடுத்துருவோம் எல்லாத்தையும் வாங்கினதை. எல்லாமே புதுசாக பிளேட்லேருந்து எல்லாமே பழைய பிளேட் தான் நாங்கள் வீட்டுக்கு சடனாக கூப்பிட்டு வரவும் வச்சுருந்தோம். அதுக்குன்னு தனியாக எல்லாமே வாங்கிட்டு எங்களால் மெயின்டைன் பண்ண முடியல. பெருசாக இருக்கான், நிறைய ப்ராப்ளம்ஸ். அதனால் என்ன பண்ணிட்டோம், போய் கொடுத்துட்டு வந்துட்டோம். உங்களுக்கும் கேட் வளர்க்குற ஐடியா இருந்தால் இந்த வீடியோஸ் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்து, உங்களுக்கு ஏற்கனவே வளர்த்துருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா மட்டும் வாங்குங்க. அதுவும் சின்ன கேட்டாக வாங்குங்க. இந்த மாதிரி பாதியிலே வளர்த்து விடுறது, அடாப்டேஷனுக்கு இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. நீங்கள் தான் ரொம்ப அவஸ்தைப்படுவீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்மளாலேயும் அது கொஞ்சவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. கடிச்சு வச்சிருது, தூக்கி நம்மகிட்ட சீக்கிரமாக செட்டாக ஆக மாட்டாங்க. அவங்கள கூட்டிகிட்டு நம்ம கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் சின்ன வயசுலேயே தூக்கிட்டு வந்துட்டிங்கன்னா அது